இன்றைக்கி நம்ம ஃபிசியோகிராஃபிக் டிவிஷனில் பார்ட் 4 வீடியோ. இதில் நம்ம பார்க்க போகிற டாபிக் கோஸ்டல் பிளெயின்ஸ் அண்ட் தி ஐலண்ட்ஸ். கோஸ்டல் பிளெயின்ஸ் எடுத்துக்கணும்னா இந்தியாவோட கோஸ்ட் வந்து குஜராத்தில் ஆரம்பித்து வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் கிட்டத்தட்ட 6100 கிலோமீட்டர். இது இல்லாமல் நம்ம அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டையும் லக்ஷ்வதீப் ஐலாண்ட் ரெண்டையும் ஆட் பண்ணி பார்க்கும் பொழுது நம்ம என்டையர் இந்தியாவோட பார்டரிங் வந்து 7516.6 கிலோமீட்டர் வருது. ஓகே, இப்போது நாம் வந்து இந்த டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி திஸ் இஸ் கேலியா ஸ்டடி ஹப், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் பார்க்க இங்கே வாங்க. வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின் வந்து அரேபியன் சி பக்கம் இருக்குது. இதே ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின் வந்து பே ஆஃப் பெங்கால் சைடு இருக்குது. இதில் முக்கியமானது என்னென்னா, இந்த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின் இருக்கு இல்லையா, இது ஆக்சுவலி ரான் ஆஃப் கட்ச்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது. இதே கல்ஃப் ஆஃப் காம்பட்டில் ஆரம்பித்து கேப் கோம்பரின் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் இதை வந்து 3ஆக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்க பார்ட் இருக்குல்ல டாப், அது வந்து கொங்கன் கோஸ்ட். மிடில் பார்ட் வந்து கெனரா இல்லைன்னா கெனாட் பிளெயின் சொல்லுவாங்க, கர்நாடகா இருக்கு இல்லையா அந்த ஏரியா. 3வது வந்து மலபார் கோஸ்ட். இப்போ ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா இதே மாதிரி தான் பிரிச்சிருக்காங்க. ஆக்சுவலி ஈஸ்ட் கோஸ்ட் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா கங்கா பிரம்மபுத்திரா டெல்டாவில் ஆரம்பித்து கன்னியாகுமரி இருக்கு இல்லையா இந்த ஜோன் வரைக்கும் இருக்கிறது. இதுவும் அதே மாதிரி பிரிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து உட்கல் கோஸ்ட், ரெண்டாவது இருக்கிறது ஆந்திரா கோஸ்ட், 3வது தமிழ்நாடு கோஸ்ட். இது 3 பங்காக பிரிச்சிருக்காங்க. இந்த உட்கல் ஆந்திரா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இதை வந்து இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். என்னதுன்னா நார்த் சர்க்காருங்கிறது 2 நதிக்கு நடுவில் இருக்க பகுதி. அதே மாதிரி இந்தாண்ட இருக்கிறது வந்து கோரமண்டல் கோஸ்ட், அது வந்து சவுத், நார்த் சர்க்காரோட சவுத்தில் இருக்குது. அதுவும் சேம் 2 ரிவர்ஸ்க்கு நடுவில் இருக்க பகுதி, அது பயன்காட்டுன்னு சொல்லலாம். ரிவர்ஸ் லைக் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி எல்லாமே ஈஸ்ட் ஃப்ளோயிங்காக இருக்கும். அது ஈஸ்டர்ன் காட்ஸில் முக்கியமாக இங்கே இருக்கிற 2 லேக்ஸ், சில்கா லேக் அண்ட் புலிகட் லேக். அப்புறம் இந்த ஏரியா வந்து ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின், அதுக்கு இந்த அப்போசிட்டில் இருக்கிறது தான் வெஸ்ட் கோஸ்டல் பிளெயின்ஸ். இப்போ வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸில் அது ரேன் ஆஃப் கட்சில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கும். இட் இஸ் இன் பிட்வீன் வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் அரேபியன் சி, 2க்கு நடுவில் தான் இருக்குது. இதில் வந்து 5 ரீஜனல் சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கட்ச், ரேன் ஆஃப் கட்ச் இருக்கு இல்லையா, அந்த கட்ச் அண்ட் கத்தியவார் ரீஜியன். அந்த கட்சு வந்து இப்போ 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து கிரேட் ரேன், ரெண்டாவது வந்து லிட்டில் ரேன், 2ஆக பிரிச்சிருக்காங்க அதுலேயே. அப்புறம் அந்த கதியவார் இருக்கு இல்லையா, அந்த கதியவாரில் வந்து அந்த பெனின்சுலா அந்த இடத்துல முக்கியமான ஒரு ஹில் ஏரியா இருக்குது, மாண்டோ ஹில்ஸ். இட் ஹாஸ் ரேடியல் ட்ரைனேஜ் பேட்டர்ன், அதாவது அங்கே இருக்க தண்ணீர் போகிற பாத்து எல்லாமே ரேடியல் ஷேப் மாதிரி இருக்குது. அப்புறம் மவுண்ட் கிர்னர் இருக்கு இல்லையா, இட் இஸ் வோல்கானிக் ஆரிஜின் விச் இஸ் ஓல்டர் தென் ஹிமாலயாஸ். தென் இங்கே வந்து கிர் ரேஞ்ச் இருக்குது, கிர் ஃபாரஸ்ட் குஜராத் படிச்சிருக்கோம் இல்லையா, அது இங்கே தான் இருந்திருக்கு. அண்ட் குஜராத் பிளெயின்ஸ், குஜராத் பிளெயின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நர்மதா, தப்தி, மாஹி அண்ட் சபர்மதி இந்த ரிவர்ஸ் எல்லாமே ஃப்ளோ ஆகிறது இந்த குஜராத் பிளெயின்ஸில் தான். இங்கேருந்து ஒரு ஹெவியான எஸ்டோரிஸ் ஃபார்ம் ஆகி போகிற இடம் தான் கல்ஃப் ஆஃப் கம்பட். இந்த கல்ஃப் ஆஃப் கம்பட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா இந்த குஜராத் பிளெயின்ஸுக்கும் இந்தாண்டு இருக்கு இல்லையா இந்த கத்தியவார் பிளெயின்ஸ், இது நடுவில் தான் இந்த கல்ஃப் ஆஃப் கம்பட் இருக்குது. ஸோ அங்கேருந்து அரேபியன் சி அப்படி ஜாயிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் வந்து டாமன்லேருந்து கோவா வரைக்கும் இருக்கிறது தான் கொங்கன் பிளெயின். இட்ஸ் நார்த்தன் பார்ட் ஆஃப் வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின் சொல்லலாம். இது வந்து 50 to 80 கிலோமீட்டர் வைடில் இருக்குது. இங்கே கிளிஃப், ஷோல், ரீஃப்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட் அந்த இடத்துல இருக்கக்கூடிய இடம். தென் கோவாலேருந்து பெங்களூர் வரைக்கும் இருக்கிறது தான் கர்நாட் பிளெயின் இல்லைன்னா கனரா பிளெயின் சொல்லுவாங்க. இது மிடில் பார்ட்டில் இருக்குது. இது 30 to 50 கிலோமீட்டர் வைட் ரேஞ்சில் இருக்கும். இதுதான் கர்நாடகா கோஸ்டல் பிளெயின். முக்கியமாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபால்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். வெஸ்டர்ன் காட்ஸில், வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸில் நிறைய இருக்க ஃபால்ஸ் இருக்க ஏரியானா அது இங்கே. இந்த ஷர்வாத்தி ரிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரிவர் இருக்குது, அதுதான் வந்து ஜாக் ஃபால் கிரியேட் பண்ணுது. அந்த கர்நாடகா கோஸ்டல் பிளெயின்லேயே ரொம்ப ஃபேமஸ் ஆனது அந்த ஜாக் ஃபால்ஸை கிரியேட் பண்ணுது ஷர்வாத்தி ரிவர். அந்த ஃபால்ஸோட ஹைட் வந்து 271 மீட்டர். அப்புறம் தேர்ட் பிளெயின், அதுதான் வந்து மலபார் பிளெயின் சொல்லுவாங்க, இல்லை கேரளா பிளெயின். அது மேங்களூர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது. அந்த தேர்ட் பிளெயினில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா நாங்கள் நிறைய லேகுன்ஸ், பேக் வாட்டர்ஸ், அப்புறமேட்டு லேக்ஸ், அப்புறமேட்டு ஸ்பிட்ஸ் இதெல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் காயல் மட்டும் இல்லாமல் டெரிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமானது என்னென்னா இந்த மலபார் கோஸ்ட்டில் வந்துட்டு சாண்ட் டியூன்ஸும் இருக்குது. இந்த ரீஜனில் ரொம்ப ஃபேமஸான பேக் வாட்டர் லேக் என்னன்னு பார்த்தா வேம்பநாட் லேக் தான். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ். ஆக்சுவலி இந்த ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ் வந்து பே ஆஃப் பெங்காலுக்கும் ஈஸ்டர்ன் காட்ஸ்க்கும் நடுவில் தான் இருக்குது. இந்த வெஸ்ட் பெங்கால் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒடிசா, ஆந்திரா, தமிழ்நாடு இப்படி வரும். இல்லை சபர்மதி ரிவர், மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி எல்லாம் ஈஸ்ட் ஃப்ளோயிங் அண்ட் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயினில் இருக்க மேஜரான ரிவர்ஸ். ஃபேமஸ் ஆனது சில்கா லேக், புலிகட் லேக், அப்புறம் இன்னொரு லேக் இருக்குது, கொலேர் லேக். இது 3 பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று ரொம்ப முக்கியம், லேகுன்னா என்னென்னா அது ஒரு ஷெல்டர் பாடி தான். அது வந்து ஓஷன்லேருந்து வாட்டரை செப்பரேட் பண்ணும், அது நேச்சுரல் பேரியராக.
அந்த பேரியர் ஐலாண்டா, சாண்ட்பாரா, கோரல் ரீஃபா பிரிக்கக்கூடிய இடம் தான் அது லேகூன்ஸ். இங்கே நிறையா இருக்குது. நார்தர்ன் சர்க்காருங்கிறது மகாநதி ரிவருக்கும் கிருஷ்ணா ரிவருக்கும் நடுவில் இருக்குது. அதே மாதிரி இந்த உட்கல் பிளெயின் இருக்கு இல்லையா, இந்த உட்கல் பிளெயின் வந்து என்னதான் ஒடிசாவில் இருந்தாலும் இதோட எக்ஸ்பென்சிவான லென்த் வந்து 400 கிலோமீட்டர். இதில் இது பண்ணுற ரிவர்ஸ் வந்து மகாநதி, பிராமணி, பைத்தராணி. இந்த 3 ரிவர்ஸும் சேர்ந்த இடம் தான் மகாநதி டெல்டா. இந்த மகாநதி டெல்டாவுக்கு சவுத் வெஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருக்க லேக்கு தான் வந்துட்டு சில்கா லேக். இந்த சில்கா லேக் வந்து ஒரு பேக் வாட்டர் லேக், ஓகேவா. இது வந்து இந்தியாவிலே லார்ஜஸ்ட் லேக். இது 1981 இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வெட்லேண்டுன்னு சொல்லிட்டு ராம்சர் கன்சர்வேஷன் இருக்கு இல்லையா, ராம்சர் சைட்ஸில் வந்தது. இப்போது இந்த சில்கா லேக் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு இடமா இருக்குது. இப்போ பார்க்க போகிறது ஆந்திரா பிளேன். இந்த ஆந்திரா பிளேன் வந்து உட்கல் பிளேனுக்கு கீழே இருக்குது. இதில் ரொம்ப 2 ஃபேமஸான லேக்ஸ் இருக்குது. ஒன்று புலிக்கட் லேக். இந்த புலிக்கட் லேக் இஸ் பார்டர், ஓகேவா. எதுக்குன்னா ஆந்திராவுக்கும் தமிழ்நாடுக்கும் பார்டரில் இருக்குது. சென்னையிலேருந்து ஒரு நார்த்தில் இருக்குது. இந்த கோதாவரிக்கும் கிருஷ்ணாவுக்கும் நடுவில் இருக்க டெல்டா ஏரியா இருக்கு இல்லையா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா கொலேரு லேக் ஏரியா தான். ஆனால் இதில் வந்து ஃபியூ டிகேட்ஸ்க்கு முன்னாடியே இந்த டெல்டா ஏரியா வந்து சி பார்த்த மாதிரி டுவர்ட்ஸ் சி வந்து ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் உள்வாங்கியிருக்கு. அதுக்கப்புறமேட்டு இந்த கொலேரு லேக் இருக்கிற ரீஜன் இருக்குல்ல, கிருஷ்ணா அண்ட் கோதாவரி, இது வந்து ஆந்திராலேயே மட்டும் இல்லாமல் இது ஏஷியாலேயே ரொம்ப லார்ஜஸ்ட் ஷெலோ வாட்டர் ரீஜியன். அதுக்கப்புறமேட்டு இந்த விசாகப்பட்டினம், மச்சிலிப்பட்டினம் இதெல்லாமே ஆந்திரா பிளேன்ஸில் ரொம்ப முக்கியமான இடம். அப்புறமேட்டு இந்த புலிக்கட்டில் ஆரம்பித்து கீழே கன்னியாகுமரி வரைக்கும் வரது எல்லாமே தமிழ்நாடு பிளேன்ஸ், அதாவது கோரமண்டல் கோஸ்ட்லேயில் அந்த தமிழ்நாடு பிளேன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஏரியா வந்துடும். இந்த ஐலாண்ட்ஸ் இந்தியாவிலே 2 மேஜர் குரூப் இருக்குது. ஒன்று ஈஸ்ட் சைடு, இன்னொன்று வெஸ்ட் சைடு. இந்த வெஸ்ட் சைடு இருக்கிறது தான் லக்ஷதீப். இந்த லக்ஷதீப்புங்கிறது என்னென்னா கோரல் ஆர்ச்சிபிலேகோ. அந்த கோரல் ஆர்ச்சிபிலேகோனா குரூப் ஆஃப் கோரல் ஐலாண்ட்ஸ் இருக்கிற இடம்னு அர்த்தம். இந்த லக்ஷதீப்ங்கிறது மலையாளம் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் 100,000 ஐலாண்ட்ஸ், கிட்டத்தட்ட 1,00,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பிஃபோர் இட் வாஸ் 3 டிவிஷன்ஸ், அதாவது லக்கதீப், மினிகாய், அமின்திவி 1973க்கு முன்னாடி. இங்கே வந்து ஒரு அன்இன்ஹாபிட்டட், அதாவது ஆளே இல்லாத ஒரு இடம் இருக்குது, அதுதான் பிட் ஐலாண்ட். இந்த லக்ஷதீப் வந்து அரேபியன் சீக்கு லக்ஷதீப் சீக்கும் நடுவில் இருக்குது. அது இல்லாமல் இந்த லக்ஷதீப் வந்து எதுக்கு மேலே இருக்குன்னா மால்தீவ்ஸ்க்கு மேலே இருக்குது. இந்த மால்தீவ்ஸையும் லக்ஷதீப்பு செப்பரேட் பண்ணுற சேனல் இருக்கு இல்லையா, அதுதான் 8 டிகிரி சேனல். ரொம்ப ரொம்ப முக்கியமான சேனல். எது வந்து 8 டிகிரி சேனல், அது எதையும் பிரிக்குதுன்னு எக்ஸாம்பிளாக கேட்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது ஈஸ்ட் பக்கம் இருக்க அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட். இந்த அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து சம்மரின் மவுண்டெயின்ஸ் அந்த போர்ஷனில் வந்து எலிவேட் ஆகியிருக்கு. ஏன்னா அந்த வந்து ஈக்குவேட்டருக்கு ரொம்ப க்ளோஸ். இங்கே கிளைமேட் வந்து ஹாட் அண்ட் வெட் த்ரூ அவுட் தி இயர் அண்ட் டென்ஸ் ஃபாரஸ்ட் இருக்கும். இது வந்து பே ஆஃப் பெங்காலுக்கும் அரேபியன் சீக்கு நடுவில் இருக்குது. அந்தமான் வந்து நார்த்லேயும், நிக்கோபார் ஐலாண்ட் சவுத்தில் இருக்குது. சவுத்தில் இதோட நெய்பரிங் கண்ட்ரீஸ்னு வந்து பார்க்கும்போது இந்தோனேஷியா. இந்த அந்தமானையும் நிக்கோபார் ஐலாண்டே பிரிக்குது பார்த்தீங்களா, இங்கேயும் ஒரு சேனல் இருக்குது, அதுதான் 10 டிகிரி சேனல். இதுதான் இந்த 2 குரூப்பையும் பிரிக்குது, அந்தமான் ஐலாண்டையும் நிக்கோபார் ஐலாண்டையும். இந்த அந்தமான் ஐலாண்ட்ஸுக்கு இந்த நெய்பரிங் கண்ட்ரீஸ்லாம் இருக்கும் இல்லையா, அப்படி நெய்பரிங் இருக்கிறது மியான்மர் அண்ட் தாய்லாந்து. இது வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த மியான்மர், தாய்லாந்து, அந்தமானுக்கும் இந்தோனேஷியா வந்து நிக்கோபாருக்கும் இருந்தாலும் இது வந்து ஹிமாலயாவோட கான்டாக்டில் இருக்குது. எப்படின்னா அந்த ஹிமாலயன் ரேஞ்ச் அப்படியே இந்த மியான்மர் இப்படி தான் வந்து அந்தமானோட கான்டாக்ட் வருது. ஸோ இது எதனால் நடந்ததுன்னா, அப்போ அந்த இந்தியன் பிளேட் இருக்கு இல்லையா, இங்கேருந்து ஆஃப்ரிக்கன் பிளேட்ஸு, இந்த ஆஸ்திரேலியன் பிளேட் எல்லாமே இருந்து அது பிரிஞ்சது தெரியுமா, அப்படி பிரிஞ்சு போய் அப்படியே இடிச்சது இல்லையா, அந்த தெத்திசி ஃபார்மேஷன் ஆச்சு. அது வந்து ஜாயிண்ட் ஆகிற எக்ஸ்டென்ஷன் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு நேம் இருக்குது. அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது பேர் தான் அரக்கன் யோமா ரேஞ்ச். சரி, பேரன் ஐலாண்ட் பார்க்குறோம். இந்த பேரன் ஐலாண்டுங்கிறது என்னென்னா ஒன்லி ஆக்டிவ் வேல்கனோ இன் இந்தியா. அது அந்தமானில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட பிளேயர்லேருந்து ஒரு 140 கிலோமீட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஆக்டிவ் வேல்கனோவே இந்தியாவில். அதுக்கடுத்தது நம்ம பார்க்க போகிறது ட்ரைப்ஸ். இங்கே நிறைய ட்ரைபல் குரூப் இருக்குது. அதில் முக்கியமானது நார்த் சென்ட்ரல் ஐலாண்டில் இருக்க ட்ரைப்ஸ். இந்த நார்த் சென்ட்ரல் ஐலாண்ட் இருக்க ட்ரைப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, வெளியே அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. அங்கே வந்து இங்கே யாரும் அலோட் பண்ண மாட்டாங்க, போனால் கொன்றுவாங்க. அது மாதிரி ரொம்ப மோசமான ட்ரைப்ஸ் அவங்க. அதுக்கு வந்து இந்தியாவே சொல்லியிருக்கு, இந்தியன் கவர்மெண்ட்டை அப்பயே டிக்ளேர் பண்ணிட்டாங்க, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, இல்லீகலாக போகக்கூடாது, போனால் கொன்றுவாங்க. இப்போ மேலேயே ஒரு ஹெலிகாப்டர் போனாலும் அது அம்பு விடுவாங்க. ஸோ இந்த ஐலாண்டை வந்து இது வந்து கோரல் ரீஃப்ஸ் தான் வந்து சரௌண்ட் பண்ணியிருக்கு. இவங்க ரொம்ப ரொம்ப மோசமாக டேஞ்சரஸ் ட்ரைப்ஸ் குரூப்ஸ் இந்த வேர்ல்டுனா அதில் நார்த் சென்டினல் ட்ரைப்ஸ் தான். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.